இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் ரிவர் இண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ இந்த ரிவர் இண்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்ட் பண்றது எப்படின்னா எஸ்யூவி ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் அப்படின்ட்டு தான் வந்து பிராண்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த லுக்ஸை பார்த்தாலே தெரியும், அந்த பாடி ஒர்க்கே வந்து ஒரு சராசரியான ஒரு ஸ்கூட்டர் எப்படி இருக்குமோ அந்த லுக்லேயே வந்து இல்லாம டோட்டலி டிஃப்ரெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த நார்மல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல இருந்து அல்லது ஸ்கூட்டர்ஸ் இன் ஜென்ரல்ல இருந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து எப்படி வந்து டிஃபர் ஆகுது, கூடவே வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த பாடி ஒர்க்கில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களில் வந்து எப்படி வந்து மற்ற ஸ்கூட்டர்ஸில் இருந்து இது வந்து ஒரு மாறுபாடான ஒரு கம்ஃபர்ட்டையோ இல்லை வந்து அந்த ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸையோ கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். கூடவே வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ரேஞ்ச் எப்படி வருது, பேட்டரி பேக் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தரவாக நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இந்த வண்டியை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரிவர் அப்படிங்கிற பிராண்ட் அல்லது அந்த கம்பெனி வந்து எங்க இருந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு பேஸ்ட் ஒரு இந்தியன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டார்ட் அப் தான். இவங்களுக்கான வந்து ஒரு மேஜர் பார்ட்னர்ஷிப்பாக வந்து யமஹா கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது. அவங்களுமே வந்து நிறைய வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து ரிவர் இண்டி அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் தான் வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக வந்துருச்சு. இதே ப்ராடக்ட்டை வந்து யமஹாவுமே வந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப் இருக்கிறதுனால யமஹாவோட பிராண்டிங்ல யமஹா EC06 அப்படிங்கிற ஒரு பிராண்டிங்ல வந்து யமஹாவுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டு கம்பெனிக்குமான அந்த ஒரு டைப். கூடவே வந்து அந்த யமஹால இருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட்னால தான் இவங்களால இந்த அளவுக்கு R&D பண்ணி இப்படி ஒரு ப்ராடக்டையுமே வந்து கொண்டு வர முடிஞ்சிருக்குது. இப்போ இந்த ரிவர் இண்டியை பொறுத்தவரை சிங்கிள் வேரியண்டாக தான் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 4 கிலோவாட் ஹவர் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்குமே வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசி ரேஞ்ச் வந்து 163 கிலோமீட்டர் வந்து ஐடிசி ரேஞ்ச் சொல்கிறாங்க. பட் வந்து உங்களுக்கு ட்ரூ ரேஞ்சாக வந்து ஈகோ மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர், ரைட் மோட்ல வந்து 90 கிலோமீட்டர், ரஷ் மோட் அந்த டாப் மோட்ல பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு அந்த ரியல் ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆன் ரோடு வந்து எங்கள் ஃப்ரெண்ட் வாங்கும்போது ஒரு 1,60,000 மேலே தான் வந்துச்சு. ஸோ வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஹை தான். உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரைசிங் வேணும்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிவர் ஷோரூமே வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ டிசைன் டீட்டெயிலிங் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எஸ்யூவி ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பல்காக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, ஏறி உட்கார்ந்தா கூட வந்து அந்த ஒரு பல்கான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. என்னென்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் டோட்டலி ஒரு யூனிக்கான ஒரு இது. என்னன்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் மாதிரியே வந்து உங்களுக்கு அந்த வெஹிக்கிளுமே வந்து தெரியும். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஒரு கண்ணு மாதிரி அப்படி டிஆர்லாம் வந்து ரெண்டு சைடுமே வந்து ஆக்ட் ஆகும். ப்ளஸ் வந்து நீங்கள் லைட் டிஃபால்ட் ஆன் வந்து ஒன் சைடு எரியும், அதாவது லோ பீம். ஹை பீம் போட்டிங்கன்னா ரெண்டு லைட்டுமே வந்து உங்களுக்கு எரியுது. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடியில் அப்படியே வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டர்டியாக வந்து உங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு சின்ன வைசர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாகவே வந்து அந்த ஸ்க்ரூ எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறது மாதிரி அப்படியே வந்து ரக்கடாக தான் இருக்குது. ரிவர் அப்படிங்கிற வந்து பிராண்டிங் வருது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட். ப்ளஸ் வந்து அந்த ஹைலைட்டான விஷயமே வந்து நார்மல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது 14 இன்ச் வரக்கூடிய வீல் வருது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு டயரோட சைஸுமே பார்த்தீங்கன்னா 110/80 வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக் தான், ரியர் பிரேக்குமே வந்து டிஸ்க் பிரேக் தான். 200 மில்லிமீட்டர் வரக்கூடிய டிஸ்க் வித் வந்து அந்த கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் ப்ளஸ் டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸுமே வந்து வருது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து சைட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போர்ஷனே வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நார்மலை விட வந்து அப்படியே வந்து பல்காக வந்து இருக்குது. என்ன அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 லிட்டர் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் வந்து இதுலேயுமே வந்து வருது. அதுக்கப்புறம் இண்டி அப்படிங்கிற பிராண்டிங் ப்ளஸ் இந்த மாதிரி ப்ரொடெக்டிவாக நம்ம பொதுவாக வந்து அடிஷ்னலாக அந்த ஒரு ரெயில்ஸ் மாதிரி ஸ்கூட்டருக்கு ஒரு கார்டு மாதிரி போடுவோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து அவங்க டிஃபால்ட்டாகவே வந்து பாடிக்குள்ளாடியே வந்து உங்களுக்கு பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியாக எல்லாமே வந்து ஹெவியாக வந்து அவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு யூனிக்கான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் வரக்கூடிய அந்த ஒரு ஃபுட் பெக்ஸ் தான். அதாவது நீங்கள் மடக்கி வச்சுக்கலாம், உள்ளாடி காலை வச்சு ஓட்டுவீங்க அப்படின்னா, இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓட்டணும் அப்படின்னா இதையுமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி 4 ஃபுட் பெக்ஸ் வந்து வருது. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கான இது. ப்ளஸ் இந்த லோவர் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்காக வந்து முடிச்சிருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து கொஞ்சம் அடி ஏதாவது தட்டுப்படுறது மாதிரி இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் தான் வந்து டேமேஜ் ஆகும். பாடி பேனலில் வந்து எதுவுமே வந்து படாமல் இருக்கிறதுக்கு பண்ணியிருக்கிறாங்க. கூடவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். என்ன அப்படின்னா வீல் பேஸுமே வந்து
உங்களுக்கு ஃப்ரண்ட் வீலுக்கும் ரியர் வீலுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸுமே வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டர் பண்ணிக்கலாம். என்னன்னா அவங்களுமே கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்கங்கே வந்து இப்போ அவங்க ஐக்யூபும் வச்சிருக்காங்க, இந்த ஸ்கூட்டரும் வச்சிருக்காங்க. ஸோ ஐக்யூப்ல வந்து உரசாத இடங்கள் வந்து இது கொஞ்சம் வந்து உரசுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதுவுமே வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் சைட்லையுமே இந்த பேனல் உங்களுக்கு கிளீனாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பேனியர் மாதிரி எல்லாம் வச்சுக்கிறதுக்கு மாதிரியான ஒரு அடிஷ்னல் ஒரு ஆட் ஆன் மாதிரி உங்களுக்கு பாடியிலே வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து ஸ்டோரேஜ் நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக ரியர் சீட்டில் வந்து வச்சு டை பண்ணணும்னா அந்த மாதிரி எல்லாமே வந்து இதுவுமே யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து ஸ்டைலிங்க்குமே வந்து யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா இதில் பில்ட் டு ஹசில் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரிங்குமே வந்து பண்ணியிருக்காங்க. ரியர் டயருமே சேம் தான், உங்களுக்கு 14 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல் ப்ளஸ் வந்து 200 மில்லிமீட்டர் டிஸ்க் பிரேக்ஸுமே வந்துடுது. ரியருமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான அந்த சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. வித் வந்து அந்த ப்ரீலோட் அட்ஜஸ்டோடையுமே வந்து வருது. ரியர் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 120/70, 120 நல்ல ஒய்டான ரியர் டயருமே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து உங்களுக்கு இது டிரைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் டிரைவ்லேயே தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு கிளியராகவே தெரியும் அந்த செயின் அப்படிங்கிறதுமே வந்து. ப்ளஸ் மோட்டார்லேருந்து செயினை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வீலை வந்து உங்களுக்கு பவர் பண்ணுறாங்க. ஸோ வந்து இதுவுமே வந்து அந்த ஒரு பெல்ட் அந்த மாதிரி மெக்கானிசம்ஸை கம்பேர் பண்ணும்போது, ஹப் மோட்டரை கம்பேர் பண்ணும்போது இதுவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரியருக்கு வந்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஒய்டான ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்இடி பிரேக் லேம்ப் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வருது. இதுவுமே வந்து அந்த ஃபினிஷிங்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. யூசேஜுக்கும் உங்களுக்கு அந்த ஒரு வண்டியோட லுக்ஸுக்கும் நல்ல ஒரு பல்காக வந்து காமிக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எங்கடா பில்லியன் கிராப் ஹேண்டில் இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்க. பட் ஆட் ஆனாக வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா உங்களுக்கு ஒரு பேக் ரெஸ்ட்டாக போடலாம். இல்லை உங்களுக்கு இன்கேஸ் வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து நிறைய திங்ஸ் கேரி பண்ணுவீங்க அப்படின்னா அந்த லோடு கேரியிங் டைப்பில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி அதையுமே வந்து ஃபிட்மெண்ட்டாக வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லேடிஸ் ஃபுட்ரெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து வாங்கி மாட்டிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து ஓவரால் வண்டியோட டிசைன். இப்போ வந்து வண்டியில் ஏறி உட்காந்துமே வந்து பார்ப்போம். சில வண்டியோட வெயிட் வந்து ஜாஸ்தி தான். என்னென்னா 143 கிலோ வந்து வண்டியோட வெயிட் வருது. பட் என்னன்னா நம்ம வண்டி ஆல்ரெடி ஓட்டிட்டோம். வண்டி ஓட்டும் போது அந்த வெயிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீலே வந்து ஆகாது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டோட ஹைட் வந்து 787 மில்லிமீட்டர் வந்து உங்களுக்கு சீட்டோட ஹைட் வருது. அதனால கொஞ்சம் மீடியமான ஹைட்டான ஆட்களுக்குமே வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே நேரத்தில் நல்லா ஹைட்டான ஆட்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன அப்படின்னா இப்படி நீங்கள் காலை மேலே வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு எந்த விதத்துலையுமே வந்து நீ வந்து அதாவது முட்டில் வந்து உங்களுக்கு ஹேண்டில் லாக் டு லாக் டர்ன் பண்ணாலுமே வந்து இடிக்கிறதுக்கு எதுவுமே சான்ஸ் இல்லை. ஸோ அது வந்து ஒரு ஆஸ்பெக்டாக வந்து நமக்கு கண்டிப்பாக சொல்லலாம். சீட்டோட கம்ஃபர்ட்டை பொறுத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டான குஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு ஊரில் வந்து டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். கூடவே வந்து நல்ல ஒய்டான சீட், கூடவே இதில் வந்து ஒரு சின்ன கட்டு மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ரைடருக்குமே வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் கிடைக்குது. பில்லியனுக்குமே வந்து நல்ல ஒய்டான ஒரு சீட்டுமே கிடைக்குது. அதுக்கப்புறம் நல்ல பெரிய ஃப்ளோர் போர்ட், நமக்கு ஈஸியாக ஷூ எல்லாம் போட்டிருந்தா கூட ஈஸியாக வந்து ஃப்ரீயாகவே கால் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டெண்டட் அந்த அடிஷ்னல் ஃபுட் பெக்ஸுமே இருக்கிறதுனால அதுவுமே வந்து கண்டிப்பாக ஒரு கன்வீனியன்ஸ்க்கான ஃபேக்டர் தான். இப்போ வந்து நம்ம ஸ்கூட்டரில் ஸ்டோரேஜை வந்து பார்த்துட்டு நமக்கு டிஸ்பிளே அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்ப்போம். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 55 லிட்டர் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து வருது. ஸோ வந்து அது எப்படி வந்து டபுளாக கொண்டாந்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாக்கபிள் ஒரு ஸ்டோரேஜாக வந்து 12 லிட்டர் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆகும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வந்து டீப்பான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பாட்டில் அந்த மாதிரி வச்சுக்கணும்னாலும் இங்கே வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து லாக்கபிளாகவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ். ஸோ இதில் வந்து இந்த இடத்துலேயே வந்து உங்களுக்கு கீ போட்டிங்கன்னா உங்களுக்கு அன்லாக்குமே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 43 லிட்டர் வரக்கூடிய ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா பேக் வந்து இருக்குது. அது கூட வந்து அவங்க சார்ஜரையுமே வந்து இதிலே தான் வந்து போட்டிருக்காங்க. ரொம்பவே டீப்பான ஒரு ஸ்டோரேஜ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து இங்கே உள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டுமே அதில் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு வருது. ஸோ அந்த சார்ஜிங் டைமுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறோம். மற்றபடி நல்ல ஒரு ஒய்டான ஸ்டோரேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூஎஸ்பி சார்ஜர் வேணா நீங்கள் ஆப்ஷன் பண்ணி இங்கே உள்ளாடியுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து நல்ல வண்டி எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தாராளமான ஸ்டோரேஜுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பார்சல் ஹூக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் இந்த சீட்டுக்கோட எண்டில் ஒரு பார்சல் ஹூக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்து நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம சுவிட்சஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு பார்ப்போம். ஸோ வந்து டுவல் டிஸ்க், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கான அந்த ஃப்ளூயிட் ரிசர்வாயருமே வந்து வருது. மிரருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ரப்பர் ஃபினிஷிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இல்லை. ஐ மீன் இந்த இடம் மட்டும்தான், மற்றபடி ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதில் எந்த குறையுமே இல்லை. இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாக ஒரு பில்ட் டு லாஸ்ட்டாக தான் வந்து ஃபீல் ஆகுது.
லெஃப்ட் சைடில் சுவிச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹை பீம், லோ பீம், பாசிங் அதுக்கான சுவிட்ச் வருது. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர், அப்புறம் வந்து ஹார்ன். ரைட் சைடில் சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் மோடுக்கான பட்டன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு மோட்டார், அதாவது இது வந்து மோட்டார் ஆஃப், இதில் வந்து மோட்டார் ஆன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மோட்டார் ஆனுமே வந்து ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கானமே இருக்குது. இதில் வந்து பார்க்கிங் மோட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் இதை வந்து மோட்டார் ஆனில் இருக்கும்போது லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பி அப்படின்னு காட்டுது. இதில் வந்து மோடு வந்து பார்க்குக்கு போயிடுச்சு. ஸோ இதில் வந்து இப்போ ரிவர்ஸில் இருக்குது. நம்ம லைட்டாக த்ராட்டில் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து பின்னாடி மூவ் ஆகும். இன்னொரு வாட்டி இதை பியை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஆர்லேருந்து எஃப்க்கு மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லோவாக ஃபுல் டார்க் கிடைக்காம ஸ்லோவாக வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் மூவ் ஆகவே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் திருப்பி ஒருக்கா அது லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்க் மோடுமே வந்து டிஸ்எங்கேஜ் ஆயிடுது. உங்களுக்கு ரைட் மோடுக்கு போயிடலாம். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில் ஹோல்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து இப்போ இதில் வந்து ஜஸ்ட் அது ஸ்டாண்ட் பையில் தான் இருக்குது. பட் நல்ல கிரேடியன்ட், கொஞ்சம் கூட கிரேடியன்ட் போகும்போது உங்களுக்கு அது ஆக்டிவேட்டுமே வந்து ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளேயில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்சிடி டிஸ்பிளே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் டிஎஃப்டி எல்லாம் வந்து கிடையாது. பட் ப்ராக்டிக்கலாக நல்ல விசிபிலிட்டிக்கும் ஓகே, அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் சூப்பராகவே வந்துருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பர்சன்டேஜ், ரேஞ்ச் எவ்வளோ அப்படிங்கிறது, பேட்டரியோட அந்த ஒரு சிம்பாலிக்கான ரெப்ரசன்டேஷன். ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஓடோமீட்டர், அதுக்கப்புறம் மோடு வந்துருக்குது. ஸோ மோடு பார்த்தீங்கன்னா ரஷ், ரைட், அதுக்கப்புறம் ஈக்கோ. நம்ம இதை வந்து லெஃப்ட் ஆர் ரைட் புஷ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வருது. ஸோ ஈக்கோவில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 71%, 82 கிலோமீட்டர் வந்து காமிக்குது. ரைட்டில் வந்து 71, அதுக்கப்புறம் ரஷ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 71, 48 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ரேஞ்சுமே வந்து காமிக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு அந்த ஓடோமீட்டரை மாற்றிட்டு உங்களுக்கு அந்த ட்ரிப் மீட்டர் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த செட் பட்டனை ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை வந்து ரீசெட் பண்ணுறதுக்குமே யூஸ் ஆகும். நார்மலாக ப்ராக்டிக்கலான ஒரு இதாக தான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டியுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஃபோனை ஹோல்டு பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேஸோட வரக்கூடிய ஒரு ஆக்சசரி மாதிரி யூனிட்டுமே வந்து உங்களுக்கு அதுலேயே வந்து ஒரு ஆக்சசரியாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது திங்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கொண்டு போகணும் இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதுலேயுமே வந்து ஒரு கேஜ் மாதிரியான ஒரு ஆக்சசரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நடுவில் திங்ஸை போட்டு அது ரைட் ஆர் லெஃப்ட் வந்து ஓடாமல் இருக்கிறதுக்கு மாதிரி சேஃப்டிக்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த ஸ்டோரேஜ் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் வந்து உங்களுக்கு அடிஷ்னலான அந்த ஒரு ரேக் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்லேயோ வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த ஸ்டோரேஜ் விஷயத்துலையும் ப்ராக்டிகாலிட்டி விஷயத்துலையுமே வந்து அடிச்சிக்க முடியாத அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ரிவர் இண்டி ஸ்கூட்டரை வந்து ரைட் பண்ணுவோம். ஆக்சுவலாக மோட்டருக்கு வந்து உங்களுக்கு பீக் டார்க் பார்த்தீங்கன்னா 26 நியூட்டன் மீட்டர் வந்து பீக் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. கூட வந்து 9 பிஹெச்பி ஆஃப் அந்த பீக் பவர் வந்து உங்களுக்கு கொடுக்குது ஸ்பீடுக்கு. ஸோ வந்து எக்கனாமி மோடில் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சின்ன கிரேடியன்ட் அப்படியே வந்து ஒரு மினிமல் ஸ்பீடில் ஒரு 34 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த மாதிரி தான் வந்து அப்படி ஏறுது. ஸோ அந்த கிரேடியன்ட் முடித்த பிறகு வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து பவர் நார்மல் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனால் அப்படியே வந்து அந்த ஸ்டேபிளாக அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்குது. மற்றபடி எக்கனாமி மோடில் வந்து உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 50 km/h, ரைட் மோடில் வந்து 80, ரஷ் மோடில் வந்து உங்களுக்கு 90 km/h வந்து உங்களுக்கு ஸ்பீடுமே வந்து வரும். இப்போ பிரேக்ஸ் வந்து சொல்லி ஆகணும். என்னென்னா ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து வண்டியை எடுத்துகிட்டு வரும்போதும் பிரேக்ஸ் வந்து அவ்வளோ பயங்கர ஷார்ப்பான ஒரு பிரேக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி இப்போது அப்படியே ஃபுல் ஆக்சலரேஷன் அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். அந்த 14 இன்ச் வீல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒய்டான டயர், அது பின்னாடி வந்து 120 செக்ஷன் இருக்கக்கூடிய டயர்லாம் இருக்கிறதுனால வண்டியோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. சின்ன சின்ன குண்டுக்குழி எதுவுமே வந்து குண்டுக்குழி இந்த மாதிரி ரோடு வந்து அன்ரிலேட்டடாக இருக்கிறது இது எதுவுமே வந்து நமக்கு தெரியல. அப்படி வந்து ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. இப்போ வந்து சின்ன ஒரு ஸ்லோப் இறங்குறதுனால ஈகோ மோட்லேயே வந்து 55 வரைக்கும் வந்து போகுது. இப்போ நம்ம என்ஜின் பிரேக்கிங்குமே வந்து நல்ல ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்குது. நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டிவாக இப்போ தெரிஞ்ச இடத்துல ஓட்டும்போது கொஞ்சம் ப்ரெடிக்டிவாக நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா என்ஜின் பிரேக்லேயே வந்து வண்டி நீட்டாக வந்து ஸ்டாப் ஆகுது. கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம அப்படி பிரேக் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம ஆக்சிலரேட்டரை விட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து கிராஜுவலாக வந்து ஸ்பீட் ட்ராப் ஆகி சூப்பராகவுமே வந்து வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகுது. ஸோ எக்கனாமி மோடில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்மூத்தான ஒரு ரைடு அப்படியே சிட்டியில் ஸ்லோவாகவே ஓட்டோம் அப்படின்னா எக்கனாமி மோடு வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஈகோ மோடு. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து
அந்த ஒரு பவர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ரைட் மோடு தான் வந்து போடணும். ரைட் மோடு போட்டிங்க அப்படின்னாலே அந்த ஒரு சடன் புல் வந்து உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்குது, ரைஸ் பண்ண உடனே அந்த புல் வந்து தெரியும். மற்றபடி ரைட் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது உங்களுக்கு. அந்த சஸ்பென்ஷனோட செட்டப்பும் சரி, அதே நேரத்தில் அந்த பிக்கர் வீல்ஸ் ப்ளஸ் வந்து வைடரான டயர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ரைட் மோடில் வந்து இந்த மாதிரி ஏற்றம், கொஞ்சம் பெரிய ஏற்றம் அப்படின்னாலும் ரொம்பவே சிம்பிளாக ஏறுது. 50 km/h அப்படிங்கிற ஸ்பீடாக வந்து ஏற்றத்துலேயே வந்து நமக்கு பிடிக்குது. ஹேண்ட்லிங்குமே நல்லா இருக்குது. அந்த இடத்துல கார்னர் அப்படி கேஷுவலாக தான் வந்தோம், சூப்பராக இருக்குது. இப்போ இந்த இடம் ஸ்பீடு அப்படியே வந்து போயிட்டே இருக்குது. அப்படி ஹேண்ட்லிங்குமே வந்து ப்ரில்லியண்டாக இருக்குது. நல்ல கிரிப் லெவல், ஓட்டுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. பிரேக்கிங்குமே வந்து தைரியமாக பிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பிரேக் ஆகுது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பிடிச்சா கூட வண்டி கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டாப் ஆகுது. அடுத்தது வந்து அப்படி நல்ல ஃபாஸ்ட்டாக வந்து கார்னரில் உள்ளே எடுத்துகிட்டு குயிக்காக அப்படி நல்லா கட் பண்ணி கார்னர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படி லெஃப்ட்டு கார்னர் எடுத்து அப்படி வரும்போது கூட அந்த ஹேண்ட்லிங் நம்ம அப்படி நினச்சதை வந்து வண்டி அப்படியே கேட்குது. சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஃபன் டூ ரைடு வந்து கண்டிப்பாக கிடைக்குது. இப்போ ஏத்தரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீட் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு சின்ன ஸ்கூட்டரில் ஓட்டுறது மாதிரி இருக்கும். கூடவே வந்து பிரேக்ஸ் இந்த அளவுக்கு ஷார்ப்புன்னு சொல்ல முடியாது ஏத்தர். ஸோ இதில் வந்து அந்த பிரேக்கோட ஷார்ப்னஸுமே சூப்பராக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா டுவல் டிஸ்க்கு. நீங்கள் நார்மல் ஸ்கூட்டர்ஸ் வந்து ட்ரம் பிரேக் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இந்த வண்டியை எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ராங்கான பிரேக்ஸ் இருக்கக்கூடிய கண்டிஷனில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரியர் வீல் லாக் ஆகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஏபிஎஸ் எல்லாம் இல்லை, உங்களுக்கு நார்மலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மோசமான ரோடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கேஷுவலாக வந்து அப்படி எடுத்து போக முடியுது. உங்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். ரொம்ப வந்து ஸ்லோ பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இல்லை. ஏன்னா சஸ்பென்ஷனோட ட்ராவல் ஆகட்டும், அந்த டியூனிங் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பவர் தான் அப்படி குயிக்காக நல்ல ஸ்பீடு பில்ட் ஆகுது. ரொம்பவே ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாகவும் அந்த பவர் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி காங்கிரீட் ரோடு பேட்ச்சு, அடுத்து அதுலேருந்து டார்க் ஏறும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வர்ற இடங்களில் கூட உங்களுக்கு வண்டி வந்து நல்ல ஸ்டேபிளாக அந்த கம்ஃபர்ட்டையும் அந்த ஸ்டெபிலிட்டியையும் வந்து நல்லாவே பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்ல ரஃப்பான ரோடு நம்ம அப்படி கேஷுவலாகவே வந்து ஓட்ட முடியுது. ஒரு நார்மல் ஒரு பைக் ஓட்டுறது மாதிரி இந்த இடத்துல வந்து ஓட்ட முடியுது. ஸோ வந்து அவங்க அந்த ஒரு எஸ்யூவி ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதுவுமே வந்து நல்லாவே சூட் ஆகுது. இப்போ கொஞ்சம் ஓப்பனான ரோட், நம்ம வந்து அப்படி கொஞ்சம் கேஷுவலாகவே ரைட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஷ் மோடில் வந்து போட்டு வைப்போம். ரஷ் மோடில் போட்டால் வாவ், அப்படியே வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த ஃபுல் டார்க்கை வந்து ஃபீல் பண்ண முடியுது. அப்படி ஈஸியாக வந்து 81 வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான பிரேக்கிங் நல்லாவே இருக்குது. என்னென்னா பிரேக் வந்து நான் முதல்ல சொன்னது தான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்ல ஸ்ட்ராங். ஸோ வந்து இடம் என்ன மாதிரி இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டியது மட்டும் கொஞ்சம் முக்கியம். நம்ம அதை மட்டும் கொஞ்சம் வந்து கவனிச்சிக்கணும். இப்போ வந்து இது தரவிலே ஒரு ஹைவேல நிறைய தூரம் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு மிஷின் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, அந்த 90 km டாப் ஸ்பீட் போகும்போதெல்லாம் வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துப்போம். ரஷ்ஷில் வந்து சரியான பவர் தான். சஸ்பென்ஷன் ப்ளஸ் அந்த ஒரு எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு எனது நேம், ஒரு மார்க்கெட்டிங் நேம் தான் அது. அது கொடுத்துருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த சஸ்பென்ஷனையுமே வந்தவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு சும்மா பாடி ஒர்க் வந்து அப்படி இருக்குது, அதனால வந்து நம்ம எஸ்யூவி அப்படின்ட்டு நேம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வெறுமனே இல்லாமல் அதுக்கான வந்து ஒரு கேரக்டருமே வண்டியில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த நேமிங்கையுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஃபுல் ஸ்பீடு எவ்வளோ போகுது அப்படிங்கிறதையுமே வந்து பார்ப்போம். இப்போ 83 வரைக்கும் வந்தோம். இன்னும் அழுத்தி பார்ப்போம்.
ஸோ வந்து 80 வரைக்கும் ஈஸியாக வருது, சூப்பர் ஸ்டேபிளாகவும் வண்டி இருக்குது. இன்னொன்று என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒய்டான அந்த ஃபுட் பேக்ஸுமே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அவங்க கொடுத்துருக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன மாதிரி ஹைட்டான ஆளுக்குமே வந்து அப்படி காலை ஃப்ரீயாக வச்சுட்டு அப்படி ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து போகிறதுக்குமே சூப்பராக இருக்குது. வண்டியோட அந்த ஒரு வெயிட்டும் இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல பேலன்ஸான சஸ்பென்ஷன், நல்ல ஸ்டிஃபான சாசி எல்லாமே கொடுத்து சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த 4 kWh பேட்டரி இருந்தாலுமே வந்து இந்த வண்டியில் கொஞ்சம் வெயிட் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இவ்வளோ தான் ரேஞ்சை வந்து கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரைடில் ஒரு 80 கிலோமீட்டர் வந்து நமக்கு ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வைங்களேன் ரியல் டைமில். ஸோ இதை வந்து ஒரு 120-130 கிலோமீட்டர் வந்து அந்த ரைடில் கூட உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கிறது மாதிரி அவங்க பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மைண்டில் வந்து ஒரு நார்மல் ஸ்கூட்டர் ஓட்டுறது மாதிரி நம்ம ஒரு இடத்த பார்த்து பிரேக் பண்ணுறோம். ஆனால் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தோணுது இவ்வளவு தூரத்துக்கு அந்த இடத்துல பிரேக்கே பண்ணியிருக்க வேண்டாம். ஏன்னா வந்து அது ஈஸியாகவே வந்து அந்த இடத்த ஹேண்டில் பண்ணுது. ஸோ இப்போ ரைட் மோடில் போட்டு பார்ப்போம். ஸோ முதல்ல சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் ரைட் மோடில் வந்து ஒரு 130 எல்லாம் வந்து ரியல் டைமில் ரேஞ்ச் கிடைக்கிறது மாதிரி அவங்க ஒரு ஹையர் பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாமே வந்து அடுத்தடுத்த வெர்ஷன்ஸில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரிவர் இண்டியோட வாரண்டியை பொறுத்தவரை அவங்க வந்து 3 years or 30,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து அதில் என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம். 5 இயர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லது 8 இயர்ஸுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் இன்டர்வல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர்ஸில் ஒரு செக்கப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5000 கிலோமீட்டர் அல்லது 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து உங்களுக்கு ஒரு பீரியாடிக்கலான ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரியான சர்வீஸ் வந்து அவங்க ஷெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ரிவர் அந்த சர்வீஸ் லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற லொக்கேஷன்ஸில் மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது. அவங்க சர்வீஸை வந்து ப்ராப்பராக டேக் கேர் பண்ணி வெஹிக்கிளில் வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே வந்து நீட்டாக சார்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னாலே இந்த ரிவர் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து சூப்பரான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக கண்டிப்பாக இருக்கும். யாராவது நீங்கள் இந்த ரிவர் வெஹிக்கிளை வந்து யூஸ் பண்ணுறவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1,60,000 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து வருது. ஸோ அந்த பிஎம்மோட அந்த இ வெஹிக்கிள்ஸுக்கான சப்சிடி வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸுமே வந்து ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை வந்து கம்பெனி அதை அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பேலன்ஸ் பண்ணாங்கன்னா மெயின்டைன் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வேல்யூ ப்ரொப்போசிஷன் வந்து கண்டிப்பாக வண்டியில் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து எந்த டவுட்டுமே இல்லை. என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ரக்கடான ஒரு எஸ்யூவிஎஃப் ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறது மாதிரி வந்து லீவ் அப் ஆகுது. என்னென்னா சஸ்பென்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குது, கூடவே வந்து அந்த ரைடிங் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது, ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அவங்க அந்த வண்டியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதா வந்து ஒரு நெகட்டிவாக வந்து தெரியுது. மற்றபடி அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி இந்த ப்ளூடூத் கனெக்டட் ஆப்ஷன்ஸ் அது இதுன்னு எதுவுமே வந்து அவங்க கொடுக்கல. பட் வந்து என்ன பொறுத்தவரை வந்து அது ஒரு சிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈவியில் கண்டிப்பாக தேவையா அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. மேபி வந்து நீங்கள் அந்த ரியல் டைமில் வந்து அந்த வண்டியோட டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா வண்டியோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குது, வண்டி நம்ம ஓட்டுற ட்ரிப்ஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகணும், இந்த மாதிரி டேட்டா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேபி வந்து அந்த ஒரு ப்ளூடூத் எதுவுமே வந்து அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக இருக்கலாம். மற்றபடி ஆஸ் அ ப்ராடக்ட் பார்க்கும்போது ஸ்டோரேஜ், கம்ஃபர்ட், உங்களுக்கு அந்த ரைடிங், பிரேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தரவாகவே இருந்திருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டைலிங் உங்களுக்கு யூனிக்காக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 100% கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. என்ன அப்படின்னா யமஹா அப்படிங்கிற அந்த ஒரு குளோபல் பிராண்டோட ஒரு பேக்கிங்குமே இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பிராண்ட் வந்து கண்டிப்பாக லாங் டேர்மில் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ப்ளஸ் வந்து என்னன்னா அவங்க ஒரு போலரைசிங்கான ஒரு லுக்ஸில் வந்து வண்டியை கொண்டு வந்திருக்காங்க, அந்த பர்பஸுக்கு சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் சேம் பிளாட்ஃபார்மில் இன்னும் கொஞ்சம் நார்மலான அந்த ஒரு கன்வென்ஷனலான லுக்ஸில் வந்து அவங்க ஒரு ஸ்கூட்டராக ஃபேமிலி ஸ்கூட்டராக வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து அந்த ஒய்டரான ஒரு ஆடியன்ஸை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை கண்டினியூவாக பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.